அல்லேலூயா. இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசுவதற்கு தெரிந்து கொண்ட தலைப்பு தெய்வத்தினுடைய தன்மைகள். இன்றைக்கி நம்ம தெய்வத்தை மனிதன் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான், படைப்பை தெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்கிறான், பலவிதமான காரியங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தெய்வம்னா எப்படி இருப்பார், தெய்வத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குற நாம் எப்படி இருக்கணும், அது ஒரு மிக ஒரு முக்கியமான கேள்வி. அந்த அடிப்படையை நான் மையமாக வைத்து தான் இந்த நாளிலே தெய்வம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், தெய்வத்துடைய தன்மைகள் எப்படி இருக்கணும், தெய்வம் ஒரு இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்க முடியுமா, அல்லது அவர் எங்கே இருக்க விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி தெய்வத்துடைய தன்மைகளை குறித்து இது மிகப்பெரிய ஒரு தலைப்பு. ஆனால் அதை நான் சுருக்கமாக உங்களோடு பேசுவதற்கு நான் பிரியப்படுகிறேன். வேதாகமத்திலே கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசுவுக்குள் வாசமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசையர் திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். தெய்வத்துடைய பரிபூர்ணம், தெய்வம்னா பரிபூர்ணம் அது இயேசுவுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பவுல் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை அவர் குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். தெய்வம் என்றால் எப்படி இருக்க வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய சீடனாகிய யோவான் குறிப்பிடுகிற போது தேவன் ஒளியாக இருக்கிறான்னு சொல்லி தெய்வத்துடைய தன்மையை குறித்து அங்கே யோவான் குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். தேவன் ஒளியாக இருக்கிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தர், மிகப்பெரிய வல்லமை உள்ளவர், சர்வ வல்லவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் ஒளியாக இருக்கிறார்னு சொல்லி வேத அடிப்படையில் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே தெய்வம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை நான் வேதத்தின் அடிப்படையிலே நான் ஆராய்ந்து பார்த்தேன். முதலாவது, தெய்வம் என்றால் அவர் சர்வ வல்லவராக இருக்க வேண்டும். தெய்வம் என்றால் அது சர்வத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய, சர்வ வல்லமை, சகல வல்லமையும் படைத்தவராக தெய்வம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கின்ற பொழுது நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லி அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமான காரியத்தை குறித்து நம்ம ஆதியாகமம் புத்தகத்தில் படிக்க முடியும். அதே யாக்கோபுக்கும் அதைத்தான் குறிப்பிடுகிறார், யோசேப்புக்கும் அதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, இந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, அழியாமை உள்ளவராக இருக்கிறார். அவர் அழிக்க முடியாது, தெய்வத்தை அழிக்க முடியாது, தெய்வத்தை மனிதன் உருவாக்க முடியாது. அவர் அவர் சொல்ற வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. வானத்தில் சிங்காசனத்தை போட்டு பூமியில் பாதத்தை வச்சிருக்க தெய்வத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளே வைத்து இது பண்ண முடியாது. அவர் படைத்த படைப்புகளை நாம் வணங்குவது ஏற்ற காரியம். ஆண்டவர் அதை வெறுக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். படைத்தவரை நாம் ஆராதிக்க வேண்டும், படைத்தவரை நாம் வணங்க வேண்டும். அதுதான் மிக ஒரு முக்கியமான காரியம். தெய்வம் என்றால் எப்படி இருக்க வேண்டுமா? முதலாவது, அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்க வேண்டும் சொல்லி நாம் வேதத்தடிப்பில் பார்க்கிறோம். இரண்டாவதாக, தெய்வம் என்றால் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கும். தெய்வம் என்றால் சில சம்பவங்கள் பார்க்கின்ற பொழுது, பிற காரியங்கள் நாம் பார்க்கின்ற பொழுது தெய்வத்துடைய தன்மையில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும். தெய்வம் என்றால் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகியனால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. இன்றைக்கு காணிக்க கொடுத்தா தெய்வத்தை தரிசிக்கலாம், பரிகாரம் செலுத்தினா தெய்வத்தை தரிசிக்கலாம், பலி செலுத்தினா தெய்வத்தை தரிசிக்கலாம், இப்படி பலவிதமான காரியங்கள் வைத்திருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் யாருமே என்ன செய்ய முடியாதுங்க, தேவனை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த ஆவியானவர் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது அந்த காரியத்தை குறித்து பார்க்க முடியும். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்தமாக விசுவாசிக்கிறேன். வெறும் விசுவாசம் மட்டுமல்ல, அதை என்னுடைய செயலில் காட்டுறேன். நான் பரிசுத்தம் மூலமாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கிரியைகள்லாம் வெளிப்படுத்தி காட்டுறேன். அதுதான் பிரியமானவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் தெய்வத்துடைய தன்மைகள் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை நம்மிடத்தை விரும்புகிறார். நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்னு சொல்லி வேத அடிப்படையில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தெய்வம் என்றால் அவர் அன்புள்ளவராக இருக்கணும், இரக்கமுள்ளவராக இருக்கணும், பிறரை நேசிக்கிறவராக இருக்கணும், மன்னிக்கிறவராக இருக்கணும். அப்படிப்பட்ட தன்மைகள் தெய்வத்துக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட தன்மைகள் இல்லாமல் தெய்வத்துக்கு நிறைய பரிகாரம் செலுத்துவாங்க. பலவிதமான உடலை வருத்தி கொண்டு பலவிதமான பாடுகளையும் கஷ்டங்களையும் பட்டு கொண்டு நடந்து போவாங்க. நம்மளால் பார்த்தா இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கெல்லாம் நடந்து போகிற கூட்டம்லாம் இருக்காங்க. எதுக்காக போகிறாங்க? அப்படியே தெய்வத்தை கண்டுடலாம், பார்த்துடலாம்,
அப்படி கொண்டு இருக்காங்க. ஆனால் தெய்வம் வந்து நம்ம வருத்தி, நம்ம உடலை வருத்தி தெய்வத்தை தரிசிக்க முடியாதுங்க. மனதை வருத்தணும். மனதை வருத்தினா தான் ஆண்டவர் தரிசிக்கலாம். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சாமி. மனம் திரும்பினா நம்ம ஆண்டவர் தரிசிக்கலாம். மனம் திரும்பாமல் யாரும் ஆண்டவர் தரிசிக்க முடியாது. ரட்சிப்பு அனுபவம் இல்லாமல் ஆண்டவர் யாரும் தரிசிக்க முடியாது. பாவ விடுதலை இல்லாமல் ஆண்டவர் யாரும் தரிசிக்க முடியாது. நம்ம தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தத்தை நம்மளை விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்தை தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் நம்முடைய வேதத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பான காரியம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, அவர் சகலத்தையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். காற்று, கடல், அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. வேதத்தில் பார்க்கின்ற பொழுது யோபு நிறுவத்தில் அவர் குறிப்பிடுவார், கடலின் ஆழங்களுக்குள்ளே அவர் உலாவுகிறவர்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த காரியத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கடலின் ஆழத்தில் அவர் உலாவுகிற தெய்வமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அது யோபு நிறுவத்தில் அவர் குறிப்பிடுகிற பொழுது தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கா குஞ்சு கூட அவர் உணவு தருகிற ஆண்டவர். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சி. தன்னை நோக்கி கூப்பிடுகிற காக்கா குஞ்சு கூட அவர் உணவு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சிங்கக்குட்டிகளுடைய ஆசையை நிறைவேற்றுறாரா. அவர் படைப்பு பாருங்கள், அவர் இவ்வளவு படைத்து அவர் படைப்பு ஒவ்வொன்றுடைய ஆசையை அவர் நிறைவேற்றுறார். அந்த வசனம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான வசனமாக இருந்துச்சு. சிங்கக்குட்டிகளுடைய ஆசையை அவர் நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறான்னு சொல்லி வேத அடிப்பில் பார்க்கிறோம். எதற்காக சொல்கிறேன்னா, தெய்வம் என்றால் சகலத்தை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கணும். அவர் படைத்த அத்தனை படைப்புகளுக்குரிய தேவைகளை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அது மட்டுமல்ல, தெய்வம் என்ற பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கணும். இன்றைக்கு பாவத்துக்கு தண்டனை கொடுக்குற தெய்வங்களை தான் நம்ம நிறையா தெய்வம்னு சொல்கிறவர்களுடைய கரங்களில் பார்த்தா பல விதமான ஆயுதங்களை வைத்திருக்காங்க. எதுக்காக வைத்திருக்காங்க? தவறு செஞ்சால் அழிச்சிருவேன். அப்படி தவறு செய்கிற ஒவ்வொருவரையும் அழித்தா நம்ம உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே ஒரு விதத்தில் தவறு செய்தவர்களாக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தவறை, அந்த பாவத்தை, அந்த அக்கிரமத்தை, அந்த மீறுதல்களை தெய்வம் என்றால் மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், ஆசீர்வதிக்கணும். அதான் தெய்வம். நம்முடைய ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர், தவறுகளை மன்னிக்கிறவர், குற்றங்களை மன்னிக்கிறவர், அது மட்டும் இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தெய்வம் என்றால் நம்மை பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக, தெய்வம் என்றால் மனிதனை நேசிப்பவராக இருக்க வேண்டும். தெய்வம் என்பது நான் ஏதோ ஒரு இதாக இருக்க என்னை வணங்கி என்னை ஆராதிக்கணும் அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பது தெய்வத்தினுடைய தன்மையாக இருக்க முடியாது. தெய்வம் என்றால் மனிதன் மீது அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துவது தான் காட் இஸ் லவ்னு சொல்லுவாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதுதான் நம்ம யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் அவர் உலகத்துக்கு அனுப்பி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவனை அடைவதற்காக ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பு செலுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. குமாரன் மூலமாக உலகம் ரட்சிக்கப்படணும், உலகம் பாதுகாக்கப்படணும், பிசாசின் ஆளுகளிலிருந்து விடுதலை பெறணும். அதற்காக தெய்வம் மனிதனாக தோன்றினான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் மாம்சமானான்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வார்த்தை மாம்சமானதுன்னு சொல்லி நம்ம அந்த பகுதியில் பார்க்குறோம். 1 அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மனிதனுக்காக, மனிதனுடைய பாவங்களுக்காக, மனிதனுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எதற்காக இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டாராம்? அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்காக? மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிப்பதற்காக. இன்றைக்கு மரண பயம் ஒவ்வொருவரையும் வாட்டி கொண்டு இருக்குது. இன்றைக்கி செத்துடணும், என்ன நடக்குமோ, பயங்கர பயம் நிறைய மக்களுக்கு. கிறிஸ்தவங்களுக்கு, அடுத்தவங்களுக்கு பயந்தால் தப்பு இல்லை, நாமளே பயந்து கொண்டு இருக்கிறோம். மரண பயம் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமாக இருக்குது. காரணம் என்ன? அந்த மரணத்திற்கு பின்பாக உள்ள வாழ்க்கை நமக்கு தெரியலை. மரணத்தின் மீது வெற்றி சிறந்த ஆண்டோடைய வல்லமை நம்ம அறியலை. அப்படிப்பட்ட மரணத்திற்கு அதிகாரான பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயிப்பதற்காக அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானான்னு சொல்லி நம்ம வேத அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் யோசித்து பார்த்தேன், தெய்வம் இவ்வளோ வல்லவர், இவ்வளோ சர்வ வல்லவர், தெய்வத்தை கொல்ல முடியுமா? மனுஷனால் கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நான் வேதத்தின் அடிப்படையில் யோசித்து பார்த்தேன். ஆனால் தெய்வத்தை யாருனாலையும் கொல்ல முடியாது. ஆனால் தெய்வம் தன்னைத்தானே பலியிடுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது
ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. கலாத்தியர் 1:4 தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். அது மட்டுமல்ல, எபேசியர் 5:27 அந்த காரியத்தை குறித்து பார்க்குறோம். அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். எதற்காக ஒப்பு கொடுத்தாரா? எபிரேயர் 2:17 ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக. ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திலிருந்து அவர் விடுதலை அடையணும்னா பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த பாவ நிவர்த்தியை மனிதனால் செய்ய முடியாது, தெய்வமே செய்து விட்டார். மனிதன் சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு சமாதான நிம்மதி வாழ்க்கையில் வேணும் என்றால் அந்த நிம்மதியை தருவதற்கு ஆண்டவரே பரிகாரம் செலுத்திட்டார். தன் சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக பரிகாரம் செலுத்தியிருக்கார். பிரியமானவர்களே, அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:8 அவர் கேள்வி வைப்பார். சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட ஆசீர்வாதங்களை தராதிருப்பது எப்படின்னு சொல்லி பவுல் கேள்வி வைக்கிறார். சொந்த குமாரனே கொடுத்துட்டார், அவரோடு கூட எல்லா விதமான ஆசீர்வாதம் தருவது ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. எபேசியர் 1:3 நம்ம பார்க்க முடியும். உன்னதத்துக்குள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளே போய் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் சுதந்திரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே போய் நம்ம சமாதானமாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். அப்படிப்பட்ட பரிகாரத்தை ஆண்டவரே நமக்காக செலுத்தியிருக்கார். பிரியமானவர்களே, இப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்திருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். மனிதனை நேசிப்பவராக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக, தெய்வம் என்றால் பேசுபவராக இருக்கணும். இன்றைக்கு நிறையா தெய்வங்கள் பேசுவதில்லை, நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். எப்படி பேசுவார் நம்முடைய ஆண்டவர்? எப்படி பேசுவார்? வார்த்தையின் மூலமாக. அதை வேதத்தை எழுதி கொடுத்துருக்கார். வார்த்தையின் மூலமாக, மனசாட்சியின் மூலமாக. அது மட்டும் இல்லை, அவர் படைத்த படைப்பு. காற்றை பார்க்குறோம், கடல் பார்க்குறோம், மரங்களை பார்க்குறோம், மலைகள் பார்க்குறோம், குன்றுகள் பார்க்குறோம், ஆறுகள் பார்க்குறோம், பலவிதமான இதெல்லாம் படைத்தவர் அவர். இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு படைத்தவருடைய ஆண்டவர், அந்த ஒரு உணர்வு நமக்கு வரும். படைப்பாளி, படைப்பின் மூலமாக பேசுகிறவர், வார்த்தையின் மூலமாக பேசுகிறவர், மனசாட்சியின் மூலமாக பேசுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம உள்ளத்தில் பேசுகிறாரா? வார்த்தையின் மூலமாக நம்ம பேசுகிறாரு கேட்க முடியுதா? மனசாட்சியின் மூலமாக பேசுகிறத கேட்க முடியுதா? அன்றைக்கு இயேசுவிடத்தில் ஒரு விபச்சார பாவத்தில் ஈடுபட்ட பெண்ணை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நிப்பாட்டி அவன் சொல்கிறான், இந்த பெண்ணை கையும் களவுமாக பிடிச்சிட்டோம், விபச்சார பாவத்தில் கையும் களவுமாக பிடிச்சிட்டோம். வேதம் அவன் சொல்லுது, கல்லால் எரிஞ்சு கொல்லணும். வேதம் சொல்லுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இயேசு சாமிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இயேசு ரொம்ப நேரம் அமைதியாக இருக்கிறார். திரும்ப திரும்ப கேட்குறாங்க. கேட்ட உடனே ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து ஒரு காரியம், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெடுத்து எறி சொல்லிட்டு குடிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டார். ஆனால் வந்த அத்தனை பேரும் மனசாட்சியை பாதுகாத்துருக்காங்க. அவங்க குற்றம் சொல்ல வந்தாங்க, ஆனால் வந்த அத்தனை பேரும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? அவங்க மனசாட்சி பேசியிருக்குது. மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாக அவர்கள் ஒவ்வொருவராக கல்லை போட்டு போனதை வேதத்தில் பார்க்குறோம். காரணம் என்ன? மனசாட்சியை நம்ம பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும். நிறைய பேர் கேட்பாங்க, மனசாட்சி இருக்குதாயா கேட்பாங்க. அந்த மனசாட்சி பேசும். நம்ம யாரையும் மறைச்சிடலாம், நம்மளுடைய தவறை யார்ட்டும் மறைச்சிடலாம், நம்மளை மனசாட்சியை மறைக்க முடியாது. மனசாட்சிக்கு தெரியும் நம்ம பாவம் செய்கிறோம், மனசாட்சிக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இரண்டாவது மனசாட்சிக்கு தெரியும் நம்ம தவறு செஞ்சால் மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சியை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள மனசாட்சி மூலமாக பேசுகிற ஆண்டவர். வேதாந்தம் நிறைய ஆதாரத்தை நம்ம சுட்டி காட்ட முடியும். ஆனால் நம்முடைய தலைப்பு தெய்வம் என்றால் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருப்பதனாலே இந்த மனசாட்சியின் மூலமாக பேசுகிறவர்னு சொல்லி நான் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, வேண்டுதலுக்கு பதில் தருகிறவராக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கணும். நம்ம ஜெபம் பண்ணுறோம், அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கணும், ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கணும். அவர் தான் தெய்வம். ஒருவேளை தெய்வம் நம்ம ஜெபத்துக்கு ஆமன் பதில் தருவார். ஒரு காரியத்தை குறித்து கேட்குறேன், ஆமன் பதில் தருவார், இந்த வாங்கிக்கோ. அது வேதத்தில் நிறைய ஆதாரம் இருக்குது. அண்ணாள் ஜெபம் பண்ணாங்க, அண்ணாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அருமையான சாமுவேலை கொடுத்தார். சிம்சோன் ஜெபம் பண்ணால் நல்லா தண்ணீரை கொடுத்தா. அப்படி பலவிதமான வேதாகமத்தில் நிறைய ஜெபங்களை கொடுத்து பார்க்கணும். ஆனால் இல்லைன்னு சாமி சொல்கிறார். நான் ஜெபம் பண்ணுறேன் ஒரு காரியத்துக்கு, ஆண்டவர் இல்லைன்னு அப்படி சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்லுவார் ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்லியிருக்க வேதத்தில் ஆதாரம் இருக்குது. அப்போ சொல்லலாம், பரிசுத்த பவுலை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். அவர் மகாபெரிய பரிசுத்தவான், மிகப்பெரிய நிருபங்கள்லாம் எழுதி இன்றைக்கி வேதத்தை நம்ம கையில் கொடுத்ததுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அந்த மனுஷன் ஜெபம் பண்ணுறாரு பாருங்கள், ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு முள் இருக்கு ஆண்டவரே, அந்த முள் நீங்கி போகணும்னு சொல்லி அவர் ஒரு முறை 2 முறை இல்லைங்க 3 முறை ஜெபம் பண்ணுறாரு. எத்தனை முறை ஜெபம் பண்ணுறாரு? 3 முறை ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவன் சொல்ல, உனக்கு இல்லைப்பா அந்த காரியத்தை, அந்த ஜெபத்தை நான் உனக்கு இல்லைன்னு பதில் தரேன்ட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய பரிசுத்தவரோட ஜெபத்துக்கு சாமி இல்லைன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லி நான் எனக்கு உள்ளத்துக்குள்ளே யோசித்து பார்த்தேன், ஏன் அப்படி சாமி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தபோது அதுக்கு முந்தின வசனத்தில் அதுக்குரிய விடையை நான் கண்டுகொண்டேன்.
என்ன விட அதில் முந்திர வசனத்தில் போட்டுக்குன்னா, தன்னை உயர்த்தாதபடிக்கு அவனுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவன் உயர்த்தி அவன் பெருமை பேசி, ஏதோ அவன் 3ஆம் வானம் வரைக்கும் போய் வந்த மனிதன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை குறித்து பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பெருமை வந்து ஆண்டவர் அவனை அடித்து விடாதபடிக்கு அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி என்னுடைய கருத்து. அதை தான் நான் அந்த பகுதியில் சிந்தித்து பார்த்தேன். தன்னை உயர்த்தாதபடிக்கு அவனுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, இல்லைன்னு சொல்கிறது ஆசீர்வாதம் தான். அதை பவுல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய பலன் அவர் சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். நீ பலவீனமாக இருக்க குறித்து நீ கவலைப்படாத, என்னுடைய பலன் சர்வ வல்லமை தேவனாகிய என்னுடைய பலன் உன்னுடைய பலவீனத்தில் விளங்கும்பா. அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். அதை அது இல்லைன்ற பதிலை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். ஒருவேளை நம்ம கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய காரியத்துக்கு நிறைய காரியத்துக்கு நீ இல்லைன்னே சொல்கிறீங்களா ஆண்டவரே, அது ஒரு நன்மைக்கே. ஆண்டவர் செஞ்சார்னா அது ஒரு நன்மை இருக்கும், காலதாமதமான அது ஒரு நன்மை இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்குறோம். குழந்தைக்காக 100 வருஷம் காத்திருக்கிறான். கேட்குறான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க கேட்குறான். காத்திரு காத்திரு, உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரத்தை போல பூமியின் மணலை போல ஆசீர்வதிப்பேன். விசுவாசத்தான். ஆச்சரியமே. அந்த அந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லும்போது பகலில் கூட்டு வர்றார். ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பகலில் கூட வானத்தை அண்ணாந்துப்பார், வானத்து நட்சத்திரத்தை என்ன முடியுமான்னு. எனக்கு ஆச்சரியம், பகலில் எங்கேயா நட்சத்திரம் தெரியுது, பகலில் கூட்டு கொண்டு காட்டுறாருன்னா அவன் அதை விசுவாசிச்சிருக்கான். ராத்திரி கூட்டு நட்சத்திரத்தை காட்டினா நமக்கு தெரியும், ஆனால் பகலில் கூட்டு கொண்டு காட்டுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம், ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசம். காத்திருந்தான். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சந்ததி, நம்மளும் ஆபிரகாமுடைய சந்ததி. விசுவாசத்தின் மூலம் நம்மளும் ஆபிரகாமுடைய கடற்கரை மண்டலத்திலே அன்றைக்கி உலகம் எங்கும் பரவி இருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததியாக நம்ம பரவி இருக்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், ஆசீர்வாதம். காத்திருந்தான், பெற்றுக்கொண்டான். இன்றைக்கி அவருடைய சந்ததி பூமி எங்கும் தலை தோங்கி கொண்டிருக்கிறது. காரணம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பதில் 3 விதமாக இருக்கும். ஆம்னு சொல்லுவார், இல்லைன்னு சொல்லுவார், காத்திருன்னு சொல்லுவார். எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் மேல் வைத்திருக்க விசுவாசம். பிரியமானவர்களே, அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். தெய்வம் என்றால் வேண்டுதலுக்கு பதில் தருபவர்னு சொல்லி நாம் வேத அடிப்பில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, நம்ம தெய்வம் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லி ஒரு சில வேதத்தின் அடிப்படையில் உள்ள காரியங்களை மட்டும் நான் வசனத்தை மட்டும் சுட்டி காட்டிவிட்டு நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, தெய்வம் என்றால் அவர் படைப்பாளியாக இருக்க வேண்டும். தெய்வம்னா எப்படி இருக்க வேண்டும்? அவர் படைப்பாளியாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனத்தில் வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அவர் வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் எப்படி படைத்தார் என்பதை குறித்து நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த வரலாறு நமக்கு அங்கே இருக்குது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் செடி கொடிகளை படைத்த வரலாறு நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2:7-8 மனிதனை அவர் எப்படி படைத்தார், மனிதன் அவர் என்ன செய்த எப்படி அவர் படைத்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 2:18 மனுஷியை படைத்த வரலாறு குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மிருகங்கள், ஆகாயத்து பறவைகளை அவர் எப்படி படைத்தார்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாவற்றையும் அவர் படைத்த காரியத்தை குறித்து, அந்த படைப்பின் மகத்துவங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், வெளிச்சம் உண்டாகிறதுன்னு சொல்கிற வார்த்தை. அந்த வார்த்தை உண்டானோடனே அது வெளிச்சம் உண்டாகுது பாருங்கள். அதான் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நம்ம கொடுத்துருக்கார். பிரியமானவர்களே, வெளிச்சம் உண்டாகிறது. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 1:9 வெட்டாந்தரை காணப்பட கடவுது, அப்படியே ஆயிற்று. ஆதியாகமம் 1:11-12 விதை தரும் கனி செடிகள் முளைக்க கடவுள், அப்படியே முளைக்குது. ஆகாய விரிவில் பெரிய சுடர்கள் உண்டாக வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. அவ்வளோ பெரிய வார்த்தை. பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை தான் நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக தான் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அது ஆராய்ந்து அறிகிற ஒரு வார்த்தைன்னு சொல்லி பார்க்கணும். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1:14 ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுள் சொல்கிறார். ஆகாய விரிவில் சுடர்கள் உண்டாகுது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் பறவைகள் உண்டாக எல்லாருடைய வார்த்தையின்படியே அப்படியே உண்டாகுது. பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தை, அந்த வார்த்தையுடைய மகத்துவங்கள், தெய்வத்துடைய வல்லமை. பிரியமானவர்களே, தெய்வத்துடைய தன்மைகள், அவ்வளவு பெரிய சர்வ வல்லவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். பிரியமானவர்களே, சரி, எதற்காக அவர் மனிதனை படைத்தார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் மனிதனை படைத்து பழுகி பெருகி பூமியை நிரப்ப, பூமியை ஆண்டு கொள்ள, சர்வத்தையும் ஆளுகை செய்ய ஆண்டவர் மனிதனை படைத்த ஒன்று நோக்கம் இருக்குது.
பறவைகளை படுத்த அதுக்கு ஒரு நோக்கம் வச்சுருக்காரு, மிருகத்தை படுத்த அதுக்கு ஒரு நோக்கம் வச்சுருக்காரு, மனிதனை படுத்ததுக்கு ஒரு நோக்கம் வச்சுருக்காரு. ஒன்றுக்கும் ஆண்டவர் நோக்கம் வச்சுருக்காரு. பிரியமானவர்களே, மனிதன் எதற்காக படைத்தாராம்? பூமியை நிரப்புவதற்காக, பூமியை ஆளுகை செய்வதற்காக நம்ம படைத்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். மல்கியா 2:15 தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்காக ஆண்டவர் மனிதனை படைத்தார்னு சொல்லி பார்க்குறோம். ரோமர் 5:17 அவர் மனிதன் படைத்த நோக்கத்தை குறித்து அங்கே குறிப்பிடுகிறார். தேவ பக்தியுள்ள சந்ததி. இன்றைக்கு தேவ பக்தியுள்ள சந்ததிகள் பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்டதுனால, தேவனை விட்டு தூரமாய் போய்விட்ட காரணத்தினால ஆண்டவர் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினான்னு சொல்லி பார்க்கும். பிரியமானவர்களை, ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கை இவ்வளோ பெரிய வார்த்தையை படைத்த தெய்வம், இவ்வளோ வல்லமை நிறைந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், இவ்வளோ மகிமை நிறைந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம், ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம், காற்றையும் கடலையும் படைத்தவரை நம்ம ஆராதிக்கிறோம், காற்று மேலே கடல் மேலே நடந்தவரை நம்ம ஆராதிக்கிறோம், காற்றை அடக்கிறவரை நம்ம ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிற நாம எப்படி இருக்கிறோமுங்க? அது ஒரு முக்கியமான கேள்வி. பிரியமானவர்களே, தெய்வத்தின் தன்மை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வம் படைத்த காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதனை படைத்த நோக்கத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதான்னு சொல்லி நாம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, எப்படி படைத்தாரா? மனிதனை எப்படி படைத்தாரா? ஆதியாகமம் 1:26-27 தம்முடைய சாயலாக நமது ரூபத்தின்படி படைப்போம்னு சொல்லி ஆண்டவர் படைத்திருக்கார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன், ஆண்டவருடைய சாயலை நாம் இழந்து போனோம். பிரியமானவர்களே, தெய்வத்தினுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி வேத அடிப்படையில் பார்க்கிறோம். இந்த சாயலை நாம் இழந்து போய்விட்டோம்னு சொல்லி வேதத்தில் பார்க்கும். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 2:7 ஜீவ சுவாசத்தை நம்ம நாசியிலே ஊதினான்னு சொல்லி பார்க்கிறோம். மனிதன் ஜீவ ஆத்மாவானான்னு சொல்லி வேத அடிப்பில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜீவ ஆத்மா ஆண்டவரோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆத்மா நித்தியமானது, இந்த ஆத்மா அழிவில்லாது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆத்மாவை நாம் எந்த அளவிற்கு ஆத்மாவை குறித்து ஒரு கரிசனை இருக்கிறதுன்னு சொல்லி வேத அடிப்படையில் சிந்திப்பதற்கு பிரியப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சாயலாக தமது ரூபத்தின்படி ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். தேவ சாயலாக படைத்திருக்கான்னு சொல்லி நாம் வேத அடிப்படையில் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, எதற்காக ஆண்டவர் வந்தாரா? 1 கொரிந்தியர் 8:6 அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்குன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் மூலமாக சகலத்தையும் உண்டாக்கின ஆண்டவர். ஆதியாகமம் 1:2 பார்க்கும்போது பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் படைத்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்ததுன்னு சொல்லி நான் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒழுங்கின்மைக்கு காரணம் என்ன? பிசாசுடைய செயல்பாடுகள், பிசாசுடைய தன்மைகள் இந்த உலகத்தில் வந்ததுனால பூமி ஒழுங்கின்மையாக போய்விட்டதுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். எதற்காக படைத்தாரா? கொலோசியர் 1:14 சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எபேசியர் 1:9 கிறிஸ்துவுக்குள்ளே சகலமும் கூட்டப்பட வேண்டும். இப்போ அது படைத்த நோக்கத்தை குறித்து அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போமா? இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வத்துடைய கருத்துக்குள் நாம் இருக்கிறோம். தெய்வம் என்றால் நம்ம வேண்டுதலுக்கு பதில் தர வேண்டும்னு சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் சிந்தித்தோம். தெய்வம் அப்படிப்பட்ட வேண்டுதலுக்கு பதில் தந்ததா என்று சொல்லி, தெய்வம் இந்த செய்தாரான்னு சொல்லி வேத அடிப்படையில் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் ஆண்டவருடைய வார்த்தையை முடிப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 18:21 அங்கே ஒரு மிகப்பெரிய அங்கே ஒரு போட்டி வருகிறது. இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்கள், ஆண்டவர் சொந்த ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு பாகாலை வணங்க ஆரம்பித்து விட்டார், அந்நிய தெய்வத்தை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறிப்பிடுகின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், படைப்பை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள், கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள், பலவிதமான காரியங்களை வணங்க ஆரம்பித்து ஆண்டவருடைய உறவை விட்டு பிரிந்து போய் விட்டார்கள். பிரியமானவர்களே, ஆனால் அத்தனை பேர் பிரிந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு மனுஷன், யாருங்க அது? யார்? எலியா. ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி நிற்கிறான். ஆண்டோடைய தீர்க்கதரிசி சொல்கிறான் பாருங்க, 1 ராஜாக்கள் 18:26 கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்று, 2 பக்கமே நான் குந்தி நடக்காதுன்னு சொல்லி எச்சரிக்கிறார். 1 ராஜாக்கள் 18:22 இஸ்ரவேலில் பாகாலின் தீர்க்கதரிசி 450 பேர் இருக்காங்க. 450 பேர் பாகாலை வணங்க. இஸ்ரவேல் மக்கள் அந்நிய தெய்வத்தை வணங்குறவர்கள், தெய்வத்தை ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்கள், யெகோவாவை ஆராதிக்கக்கூடியவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். காரணம் என்ன? ஆண்டவரோடு உறவு சரியில்லை. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை வாழ்க்கையில் செய்து ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டாங்க. பாகால் அற்புதங்கள் செய்து அதிசயங்கள் செய்து அதை பின்பற்றி போய்விட்டார்கள். நடந்த காரியம் என்ன? கேள்வி கேட்குறார். 450 பேர் பாகால் தீர்க்கதரிசி, ஒரே ஒரு ஆள் தான் எலியா மட்டும், ஒரே ஒரு ஆள் அங்கே நிற்கிறார். நிற்கும்போது அங்கே எலியா சொல்கிறார் பாருங்க, 1 ராஜாக்கள் 18:23-40 வரைக்கும் வாசிக்கும்போது 2 காலை ஆளுக்கு தெரிந்து கொள்வோம். 2 காலையும்
சந்து சந்தாக வெட்டி பலிபீடத்தில் வைப்போம். எந்த தெய்வம் அக்னியினால் பதில் சொல்லுதோ அது தெய்வம். நிரூபிக்கட்டும், தெய்வம்னா நிரூபித்து காட்டட்டும். ஐயா, நீ பாகல் வணங்குறீல, உனக்கு முதல் சான்ஸ் தர்றேன், நீ எவ்வளோ நேரம் எடுத்துக்க. இந்த பலிபீடத்தில் இந்த காலையில் அக்னியினால் பதில் தருகிற தெய்வம் உண்மையான தெய்வம்னு சொல்லி அங்கே எலியா அங்கே சொன்னபோது அந்த பாகால் தீர்க்கதரிசிக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பாருங்கள், காலையில் தொடங்கி மத்தியானம் வரைக்கும் குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, ஈட்டியால் கையால் குத்திக்கு தன்னை கீறி ரத்தத்தை சொட்ட விட்றாங்க, பலவிதமான உடலை வருத்துறாங்க, பலவிதமான காரியங்களை செய்து தெய்வத்தை கூப்பிட்றாங்க, பாகாலை கூப்பிட்றாங்க, வந்து எங்களுக்கு பதில் தான் கூப்பிட்றாங்க. ஆனால் சாயங்காலம் வரைக்கும் பதில் இல்லைன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறேன் பிரியமானவர்களே. காரணம் என்ன? மெய்யான தெய்வம் பாகால் அல்ல, சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், ஒரே தெய்வம் ஒருவர் தான். சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். அந்த நேரத்தில் எலியா சொல்கிறார் பாருங்க, 1 ராஜா 18:37 எலியா ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சா, அக்கினி இறங்கி வந்துன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அக்கினி இறங்கி வந்து அங்கிருந்த பலிபீடத்தை மட்டுமல்ல, அங்கே மண் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அழித்து விட்டு போன காரியத்தை குறித்து நம்ம இந்த பதில் சிந்திக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தெய்வம் அக்னியில் பதில் தருகிற தெய்வம், அக்னியை பதிலாக நம்ம பாதுகாக்கிற தெய்வம், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிற தெய்வம், நேற்றும் இன்றும் மாறாத தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம், வாக்கு மாறாதவர், சொந்த குமாரனையை கொடுத்து அன்பு செலுத்திய தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர், மனிதனுடைய பாவத்திற்காக சொந்த குமாரனையே பலியிட்டு நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தியவர். அப்படிப்பட்ட தெய்வம் ஆண்டவர், அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தெய்வம் வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கான்னு சொல்லி நாம் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்குகிறோம், இப்படிப்பட்ட தெய்வத்தில் நம்ம விண்ணப்பம் பண்ணுறோம், அப்படிப்பட்ட தெய்வத்தோடு நம்ம உறவும் ஐக்கியம் வைத்திருக்கோம். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், இப்படிப்பட்ட தெய்வத்தோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு நம்ம அன்பு செலுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தெய்வத்துடைய தன்மைகள் என்னென்னு சுருக்கமாக அதை சொல்லிவிட்டு முடிக்கலாம்னு சொல்லி பிரியப்படுறேன். ஏன்னா தெய்வத்தை பற்றி சொல்லிட்டு தெய்வத்துடைய தன்மைகளை சொல்லாமல் விட்டோம்னா அது சரியாக இருக்காது. ஏன்னா நம்முடைய தெய்வம் வந்து திரியேக தெய்வம்னு சொல்கிறோம். திரியேக தெய்வம் எப்படி? பிதா, குமாரன், பரிசுத்த, மூன்று ஆள் தத்துவம் உடையவர்கள். ஆனால் மூவரில் ஒருவர் தெய்வம் என்று ஒருவர் தான். ஆனால் 3 ஆள் தத்துவம் உடையவர். மனிதனுக்கு 3 ஆள் தத்துவம் இருக்குது. எப்படி சொல்ல முடியுமா? மனிதனுக்குள்ளே என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. இப்போ காணப்படுற சரீரம் இருக்குது. இந்த சரீரத்தை ஆவி பிரிஞ்சுட்டா சரீரம் எங்கே போயிடுதுங்க? மண்ணுக்கு போயிடுது. அப்படி தானே? தப்பாக சொல்கிறேன்னா அமைதியாக இருக்கீங்க. பிரசங்கி 12ஆம் என் வசனத்துலேயே சொல்லிடுறேன். பிரசங்கி 12ஆம் 7ஆம் வசனம் யாராவது வாசிங்க பார்ப்போம். இந்த 3 எப்படி பிரியுதுன்ற இருக்காங்க விளக்கம் கொடுத்துருக்காரு. பிரசங்கி 12:7 மண், இது சரீரம் வந்து எப்படிப்பட்டதுங்க? மண்ணானது தன் முன்னிருந்த, வாசிக்கலாமா? நானே வாசிடுவா? ஆ ஆ போது மண் எங்கே போகுதுங்க? திரும்ப மண்ணுக்கு போயிடுது. ஆவி எங்கே போகுதுங்க? தேவன்ட்டு. ஆத்மா எங்கே போகுது? அந்த ஆத்மா எங்கே போகுது? அதுதான் மிக ஒரு முக்கியமான காரியம். அந்த ஆத்மா தான் மிக ஒரு முக்கியமான காரியம். அந்த ஆத்மா ஆண்டவரோடு போய் சேர வேண்டுமென்றால் நம்ம இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். பிரியமானவர்களே, இந்த ஆத்மா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அந்த பாவம் செய்ய எந்த ஆத்மா பாவம் செய்தோ அந்த ஆத்மா சாகும். ஆண்டவர் சொல்கிறார் எசேக்கியேல் 18:4 எல்லா ஆத்மாவும் என்னுடையது, எந்த ஆத்மா பாவம் செய்தோ அந்த ஆத்மா சாகும். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனேவனோ அவன் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிற யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் சொல்லி அங்கே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆத்மா அழிவில்லாதது, ஆத்மா ஆண்டவரோடு சேரக்கூடியது. எப்போ? இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டா. அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் ஞானம். எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வர்றோம்? ஆத்மாவை பலப்படுத்தணும். ஆத்மாவுக்கு உணவு வேணும். சரீரத்துக்கு நல்ல பிரியாணி, பலவிதமான உணவுகள் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு என்ன? அதுக்கு தான் வேதவசனம்.
அதுதான் ஆண்டோடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நம்ம தேற்றும், அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கும், ஜீவன் உள்ளது. அப்படிப்பட்ட ஆத்மா மண்ணோடு போய்விடாதபடிக்கு அது நித்தியமாக ஆண்டவரோடு சேர வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து அங்கே குறிப்பிடாது பாருங்க. ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3:13 கிறிஸ்து இயேசு வரும்போது பிழையற்றவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த ஆத்மா அழிவில்லாதது, இந்த ஆத்மா நித்தியமானது, இந்த ஆத்மா ரட்சிப்பு மிக ஒரு மேலான காரியம். பிரியமானவர்களே, நம்ம ஆத்மாவை குறித்து ஒரு கரிசனை நமக்கு இருக்கிறதான்னு சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மனிதனுடைய தன்மை 3: ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆத்மா நித்தியமாக காலமாக ஆண்டவரோடு சேர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆத்மாவை இந்த இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுவிப்பது எது? யாக்கோபு ஆண்டோட சீடனான யாக்கோபு சொல்கிறாரு பாருங்கள். யாக்கோபு 1:26 ஆத்மாவை ரட்சிப்பது எதுவா? வசனம், ஆண்டோடைய வசனம். இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டோடைய வசனத்தை தேடணும். ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு தேடணும். ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்துட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல சங்கீதக்காரன் சொல்லுவோம், என் ஆத்துமா உண்மை நோக்கி வாஞ்சித்து கதறணும். அந்த ஆசை எப்போ வரும்? அந்த ரட்சிப்பு அனுபவம் தான் வரும், அந்த மனம் திரும்பி அனுபவம் தான் வரும், கர்த்தரை ருசித்தா வரும். அவங்களுக்கு தான் வரும், மிச்சவங்களுக்கு வராதுங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேடுறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசைகள் வராது. அந்த ஆத்மா விலையேறப்பட்டது. பிரியமானவர்களே, ஆத்மா மிக ஒரு முக்கியமான காரியம் சொல்லி அழைப்பில் பார்க்கணும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்ல சங்கீதம் 86:13 என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்தில் விடேர் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆத்மா பாதாளத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி வேத அழைப்பில் பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த ஆத்மாவை ரட்சிக்க தடுப்பது எதுவா? 1 பேதுரு 2:11 சொல்கிறார் பாருங்க. ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சை. இந்த ஆத்மாவை நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக, நித்திய ஜீவனுக்குள்ளாக ஆண்டவரோடு வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது மாம்ச இச்சை, உலகத்தின் பெருமை, உலக காரியங்கள், சிற்றின்பங்கள். நீங்கள் அநேக செல்ஃபோனு, டிவி, பலவிதமான காரியத்தில் மூழ்கி 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 ஆத்மாவை அழித்து கொண்டிருக்காங்க, ஆத்மாவை சேதப்படுத்தி கொண்டிருக்காங்க. வேதம் படிக்க நேரம் இல்லை, ஜபிக்க நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை. காரணம் என்ன? இன்னும் உங்கள் ரட்சிப்பு இந்த பிசாசின் பிடியில் இருக்காங்க. அந்த ஆத்மாவை குறித்து ஒரு கரிசனை இல்லை, ஆத்மாவை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம ஆத்மாவை குறித்து மத்தேயு 10:26 ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆத்மாவை கொல்ல முடியாது, இந்த ஆத்மாவை அழிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆத்மாவை நம் பொறுமையோடு காத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லி நான் பார்க்குறோம். பிரியமானவர்களே, நீதிமொழியில் 6:32 விபச்சார பாவம் பண்ணுகிறவன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான்னு சொல்லி பார்க்குறோம். எந்த பாவம் பண்ணாலும் சரி, பாவம் செய்கிறவன் ஆத்மாவை அவன் கெடுத்து போடுகிறான்னு சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவருடைய தன்மைகள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு, தன் சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். அந்த குமாரன் நம்ம இருளின் அந்தகாரத்தில் நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிறார். கொலோசையர் 1:13 பார்க்குறோம். அது மட்டுமல்ல, தமது குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஆராய்ந்து பார்ப்போமா? பிதா நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெருசு பாருங்கள். கலாத்தியர் 4:6 நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார பாக்கியத்தை பிதாவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இருளின் அந்தகாரத்தில் நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார். தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நமக்கு பங்கு பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்தியிருக்கார். பிரியமானவர்களே, நம்ம சொந்த குமாரனை ரோமர் 8:32 சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்த பிதாவானவர். குமாரன் நமக்காக செய்த காரியம் என்ன? குமாரன் யார்? கொலோசியர் 1:5 இயேசு யார்? தேவனுடைய தற்சொரூபம். கொலோசியர் 2:9 தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்க்க. அவர் நமக்காக செய்தது என்ன? கலாத்தியர் 1:4 இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பாவமான உலகத்திலிருந்து நம்ம விடுவித்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் கொலோசியர் 1:14 குமாரனாய் அவருக்குள்ள அவர் ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அந்த பாவ மன்னிப்பு, அந்த மீட்பு, அது அவ்வளவு பெரிய பாக்கியத்தை குமாரன் நமக்கு கொடுத்துருக்கார். பிரியமானவர்களே, அவருக்குள்ளே மனிதன் போகின்ற பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவன் மீட்கப்படுகிறான், ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்கிறான், நித்திய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தி போகிறான்னு சொல்லி வேத அடிப்பில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, 1 யோவான் 2:2 சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற குமாரனாக நமக்கு அவர் பார்க்கிறோம். மத்தேயு 11:28-29 நமக்கு இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவர். யோவான் 15:11 நமக்கு சந்தோஷம் தருகிற குமாரன். 1 யோவான் 1:9 நம்ம பாவங்களை மன்னிக்கிறவர்னு சொல்லி குமாரனை குறித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போமா? பிதாவான நமக்கு பாராட்டின அன்பு, குமாரன் நமக்கு பாராட்டின அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாராட்டின அன்பு. பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயங்களை ஊற்றியிருக்கிறார்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எதுக்காக ஊற்றியிருக்கிறார்?
அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்ற மனிதனால தான் பாவத்தை எதிர்த்து போராட முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும், சாட்சியாக வாழ முடியும். அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியான மூலமாக நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 16:7-8 பரிசுத்த ஆவியானுடைய வேலையை கொடுத்திருக்கார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி வேத அடிப்படையில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வத்துடைய தன்மைகள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவராக அவர் செயல்படுகிற காரியத்தை பார்க்க முடியும். மூவரும் ஒரே இடத்துல செயல்பட்ட இடத்தையும் நமக்கு மத்தேயுவில் பார்க்க முடியும். அங்கே பிதாவானவர் உன்னதத்திலிருந்து பேசுகிற இவரினோட நேசகுமாரன் இவ்வளோ பிரியமாக இருக்குன்னு சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுவதற்கு அங்கே யோர்தான் நதியில் நிற்கிறார். பரிசுத்த ஆவியான புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினதை பார்க்குறோம். 3 தன்மை, ஆனால் ஒரே ஆழ்தத்துவம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம், திரியேக தெய்வத்தை நாம் வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவர் மூலமாக மறுஜென்மம் முழுக்கப்பட்டிருக்கிறோம், அவர் மூலமாக நாம் நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை நாம் பெறப்போகிறோம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிற பிரியமானவர்களே, நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எழுந்திருக்கலாமா? நம்மை அர்ப்பணிப்போம். இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தெய்வம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வம், ஆவி ஆத்மா சரீரத்தை நமக்கு படைத்த தெய்வம். ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு போகுது. ஆத்மா நித்திய காலமாக ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்றால் இந்த ஆத்மா ரட்சிப்படைய வேண்டும், இந்த ஆத்மா விடுதலை பெற வேண்டும், இந்த ஆத்மா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக மாற வேண்டும். அப்பொழுது இந்த ஆத்மா பாதுகாக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த ஆத்மாவை யாராலும் கொள்ள முடியாது. சரீரத்தை கொள்ள வல்லவர்கள் பயப்படாமல் நீங்கள் ஆத்மாவை கொள்ள வல்லவர்கள் பயப்படுங்கன்னு சொல்லி ஆண்டவரை சொல்லியிருக்கிறார். ஆத்மா ஆண்டவரை நோக்கி வாஞ்சித்து கதறணும். அந்த ஆசை, அந்த வாஞ்சை இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உருவாக வேண்டும்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம அவருடைய தன்மைகளை அறிந்திருக்கிறோம், அவருடைய மகத்துவத்தை அறிந்திருக்கிறோம், அவர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நமக்காக சொந்த குமாரனையே கொடுத்து அன்பு செலுத்தி ஆண்டவர் அதோடு ஆசீர்வாதங்களை தராதிருப்பது எப்படின்னு சொல்லி வேத அடிப்படையில் பார்க்கிறோம். நம்ம அர்ப்பணிப்போம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்குள்ளே இன்னும் நம்ம கட்டப்படணும், இன்னும் நம்ம ஆண்டவருடைய உறவுக்குள்ளே, ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ளே வளரணும். மன திரும்புதல், பாவ மன்னிப்பு, பாவ விடுதலை, பரிசுத்த வாழ்வு, நித்திய நியாய தீர்ப்பு, இவைகளை குறித்து நம்ம இன்னும் ஆழமாக சிந்திக்கணும். ஆண்டவருடைய தன்மை பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவர் தரிசிக்க முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் ஆண்டவர் மூலம், பரிசுத்த ஆவியான மூலமாக பெற்று நாம் சாட்சியாக வாழணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் பெறுவதற்கு நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெறுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் உள்ளத்தில் ஊற்றுகின்றார். அதை வேதம் போதிக்கின்ற போதனை. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய நாமத்துக்கு சாட்சியுள்ளவனா வாழ முடியும், பரிசுத்தமுள்ளவனா வாழ முடியும்னு சொல்லி வேதம் போதிக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி? நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, ஆண்டவரை பெற்றுக்கொள்வதன் மூலமாக ஆசீர்வாதம். நம்ம வெறும் காணிக்கையின் மூலமாக அல்ல, நாம் வேதம் வாசிப்பதன் மூலமாக அல்ல, ஜெபிப்பதன் மூலமாக அல்ல. முதலாவது நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும், நம்ம ஆண்டவரை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தில் பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். நாம் அப்படி பெற்றிருக்கின்ற பொழுது நாம் பரிசுத்தமாக நாம் வாழ முடியும், நம்ம நித்திய ராஜ்யத்தை பெற முடியும், குடும்பத்திலே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் போதுமானவர், அவர் சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய தன்மையை குறித்து சிந்தித்தோம். ஆண்டவருடைய தன்மை நம்மிடத்தில் காணப்படுகிறதான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நம்முடைய தெய்வத்துவத்தின் தன்மையெல்லாம் பரிபூர்ணமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாக இருக்கும் சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைகளை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, நீர் மகா பரிசுத்தமுள்ள தெய்வம், மகா பாவிகளான எங்களை தேடி ஆண்டவரே உடைய குமாரனையே அனுப்புனீங்களா. ஆண்டவரே, அவர் மூலமாக ரட்சிப்பு, அவர் மூலமாக விடுதலை, அவர் மூலமாக சமாதானம், அவர் மூலமாக நித்திய ஜீவன், அவர் மூலமாக எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, உலக ஒரு முடிவுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள். ஆண்டவரே, எங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. துதிகள் நம்மை முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.